கிறிஷோட பாட்டி ரோகிணியை ரொம்ப கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவோட திவசத்துக்கு தீபாவளிக்கு ஊருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்க அப்பாவோட திவசம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரோகிணியோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஷாக்கிங்கா தான் வந்து இருந்துச்சு. அந்த ஊருனாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நினைவு வந்து நிறைஞ்ச இடமா இருக்கு. அங்கதான் அவளோட வாழ்க்கை வந்து ஆரம்பமாகி முடிஞ்சிருக்கு. அப்ப ரோகிணி அதெல்லாமே தேவையில்லை, எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு ரோகிணி வந்து மறுக்கிறாங்க. ஆனா ரோகிணியோட அம்மா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. சோ வேற வழி இல்லாம அவ்வளவு சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி வீட்டுக்கு வரும்போது ரோகிணி வந்து கோவப்படுறா. என்ன விஷயம் அப்படின்னு வந்து ரோகிணி வந்து கேக்குறாங்க. சொல்றேன் கோவப்படாத, கிறிஷோட அப்பாவோட அண்ணனும் அவங்க பொண்டாட்டியும் பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரோகிணி வந்து டென்ஷன் ஆகுறா. என்னமா சொல்றீங்க, அவங்க தானே என்ன துரத்தணுங்க, இப்போ எதுக்கு அவங்க பேசுறாங்க, அவங்க சொந்தமே வேணாம்னு தானே உதறிட்டு தானே வந்திருக்கேன், இப்போ எதுக்கு பின்னாடியே வராங்க அப்படின்னு ரோகிணி டென்ஷனா பேசுறா. அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இருக்கடி, உனக்கு பண்ணது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. அப்ப ரோகிணி அவன் அம்மாட்ட என்ன கேட்கறா, நீ நம்பர் கொடுத்துட்டியா அப்படின்னு அதிர்ச்சி கலந்த கோவத்தோட வந்து கேட்கறா. உன்னோட நம்பர் கேட்டாங்க, அதனால உன்னோட நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ எதுக்குமே இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் என்னோட வாழ்க்கையில வந்து தப்பு தப்பா முடிவெடுத்துட்டு இருக்க அப்படின்னு ரோகிணி வந்து கோவப்படுறா. அந்த நேரம் பார்த்து அவளுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா முருகன் சொன்ன சொந்தக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஃபோன் பண்ணி ரோகிணிட்ட ஃபீல் பண்ணி அழுது பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ மாசமா இருக்கும் உன்னை வீட்டு விட்டு வெளியே துரத்தன பாவத்தினால தான் எங்களுக்கு இன்னுமே வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீ கிருஷ்ண கூட்டிட்டு வா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ரோகிணி வந்து கண் கலங்குறா. ஆனா அவ வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்கா என்ன சொல்றானா, நீங்க யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம், என் பையனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், என்கிட்ட ஃபோன் பண்றது முதல்ல விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறா. இந்த எபிசோட நரேஷன் எஸ்டர்டே அப்லோட்ல இருக்கு, பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிலேட்டட் வீடியோலையும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் நானி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.